நீ தான் அந்த கொலை பண்ணுறவன், நீ தான் அந்த ரேப் பண்ணுவேன். இன்னமும் நீங்கள் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன், பரம்பரையாக டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறோம் அப்படின்னு எப்படிடா வாய் கூசாம மனசாட்சி எல்லாமே எப்படி பேசுறீங்க? உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, உங்கள் அக்கா, உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஏதாச்சும் நடக்காத வரைக்கும் உங்களுக்கு அடுத்தவங்க வழி தெரியாது. மறுபடியும் உங்கள் இந்த அவல ஆட்சி வந்து தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு உன் வீட்டில் உங்கள் அம்மா, உங்கள் அக்கா, உன்னோட குழந்தைங்க, உன்னோட வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்க அதுங்களுக்கு ஏதாச்சும் ஆகும்போது அப்போ நீ வருத்தப்படுவேன். அப்போ வருத்தப்படுறது பெட்டரா இல்லை இப்போவே மூடிட்டு டிவி கேட்க ஓட்டு போடுறது பெட்டரானு தயவு செஞ்சு நல்லா யோசி. இன்னமும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி முட்டு கொடுக்குறவன் நீங்களாம் தெரியுமா? உங்களெல்லாம் எப்படி டிஸ்கிரைப் பண்ணனா, நீ தான் அந்த கொலை பண்ணுறவன், நீ தான் அந்த ரேப் பண்ணுவேன், நீ தான் அந்த ஊழல் பண்ணுறவன், நீ தான் அந்த அந்த நடக்கிற எல்லா அநியாயத்தையும் பண்ணுறது பூரா நீங்களாம் தான். டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்களாம் தான் நடக்கிற இவ்வளோ அவலங்களுக்கு காரணமானது. அந்த போலிங் பூத்தில் போயிட்டு நீ டிஎம்கேக்காக ஓட்டு போடுறதுக்கு அந்த பட்டன் அமுத்துற அந்த லாஸ்ட்டு செகண்டில் கொஞ்சமாவது உரைக்கும், கொஞ்சமாவது ஊர்த்தணும், கொஞ்சமாச்சும் சூடு சொரணை இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நல்லபடியாக எல்லாரும் போயிட்டு கரெக்டாக நம்ம அண்ணன் சின்னத்தில் டிவிகே விசில் சின்னத்தை பார்த்து கரெக்டாக ஓட்டை போட்டுருங்க. நம்ம எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு இது, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோனால் ஒரே ஒரு ஓட்டு டிஎம்கேலேருந்து டிவிகேக்கு ஷிஃப்ட் ஆனிச்சுனாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் என்னோட நோக்கம். தயவு செஞ்சு டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறீங்களா? யோசிங்கடா. உங்க பிள்ளைக்கு, உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க விஜய்க்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க.